உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் அளிக்கும் உறுதிமொழியின் அடிப்படையில் ஜாமீன் வழங்கலாமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கஜானன் தத்தாரே கோர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு இருக்கின்ற நபர் 1.6 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் ஜாமீன் வேண்டும் என்று சொல்லி அவர் விசாரணை நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். அதற்கு அந்த மோசடி செய்யப்பட்டிருக்கிற தொகையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியான ரூபாய் 25 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்து விடுகிறேன் என்று உறுதிமொழி அளித்து பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்திருந்தார். அதன் அடிப்படையிலே அந்த உறுதிமொழியை ஏற்று விசாரணை நீதிமன்றமானது அவருக்கு ஜாமீன் வழங்கியது. இதனை உயர்நீதிமன்றமானது நிராகரித்தது. அதனைத் தொடர்ந்து குற்றம் சுமத்தப்பட்ட அந்த நபரானவர் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்திருந்தார். ஜாமீன் வேண்டும் என்று சொல்லி விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற அந்த நபரானவர் உறுதிமொழி அளிக்கின்ற பட்சத்திலே ஜாமீனை வழங்கக்கூடாது, வழக்கினுடைய தன்மையின் அடிப்படையிலே ஜாமீன் வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் போட்ட அந்த ஜாமீன் மனுவை நிராகரித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.